செல்பாவை வேற 3 நாளாக இந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கோம். சரி, மாசமா வேற இருக்கா. சாப்பிடாம கிடந்து செத்துக்கித்து போயிடாம நம்ம போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம். சாப்பிடாம கிடந்து மயங்கி கேங்கி விழுந்துட்டான்னா அப்புறம் கொலை கேஸில் நம்ம தான் உள்ளே போகணும். என்ன இவன் இந்த நேரத்தில் இப்படி தானா புலம்பிட்டு போகிறானே? இவன் இப்படி புலம்பிட்டு போகக்கூடிய ஆள் கிடையாதே. என்ன பிரச்சனைன்னு தெரில. இவன் இந்த நேரம் இந்த பக்கம் வரணும்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். சரி, இவன் பின்னாடியே போய் என்னன்னு பார்ப்போம். ஏற்கனவே நெட்டவள்ளி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நிறைய பிளான் போட்டுக்கிட்டு இருந்தான். இது வேற எங்கேயோ போகிறானே. சரி பார்ப்போம், என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம். என்னது, இவன் அந்த பாலடைஞ்ச குகைக்குள்ளே போகிறது மாதிரி இருக்கே. இவன் இந்த நேரம் எதுக்கு அந்த குகைக்குள்ளே போகிறான்? சரி, ஒளிஞ்சு நின்று என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். என்ன இது, நம்ம பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கு. என்ன இது, யாருமே இல்லை, நம்ம பின்னாடி யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, போய் சீக்கிரமாக சில்பாவை பார்த்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓ, நீ நல்லா தான் இருக்கியா? நான் கூட மயங்கி கேங்கி விழுந்துருப்பியோன்னு நினச்சேன். சில்பா, எப்படி சில்பா இருக்கிற? இருக்கிறேன் அமீர். ப்ளீஸ் அமீர், இந்த கயரை மட்டும் அவுத்து விட்றியா? இதோ அவுத்து விட்றேன் சில்பா. என்ன இவன் இந்த பாலடைஞ்ச பங்களாக்குள்ள சில்பாவை கட்டி வச்சிருக்கானே? எதுக்காண்டி கட்டி வச்சிருக்கான்? அமீர் ப்ளீஸ் அமீர், என்னை கட்டி போட்டு மட்டும் போகாத அமீர். நான் எங்கேயும் போக மாட்டேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்கேயே இருந்துக்கிடுறேன் அமீர். செல்பா, இந்த ஒரு நாள் தான் செல்பா. இன்னைக்கு நைட்டு மட்டும் இருந்துட்டீன்னா நான் நாளைக்கு காலையில் உன்னை கூட்டு போய் நெட்டவள்ளி மணமேடையில் நெட்டவள்ளி கூட நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோம்ல, அது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். இங்கே இந்த ஒரு நாள் மட்டும் இங்கே இரு, சரியா சில்பா? ஓ, இந்த மாதிரி பிளான் போட்டு தான் இவன் கட்டி வச்சிருக்கானா? ஓ, அப்போ பாபுவோட அம்மாவும் இந்த இவனோட அம்மாவும் பிளான் போட்டது சரியா தான் இருக்கு. சில்பாவை கடத்தி கட்டி வச்சுட்டு இந்த அலெக்ஸை நம்ம நெட்டவள்ளிக்கு கட்டி வைக்கலான்னு பார்க்காங்க. இதுதான் இவளுக்கு ஒன்று போல கூட்டிக்கிட்டு பிளான் போட்டு தெரிஞ்சாலுகளோ. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த விஷயத்தை எப்படியாவது நயன்தாரா காட்டையும் நம்ம மொட்டாச்சிட்டையும் போய் சொல்லி எப்படியாவது இந்த பிள்ளையை காப்பாற்ற பார்க்கணும். நம்ம போய் ஹீரோ மாதிரி காப்பாற்றினோம்னா அவன் நல்ல பாடி பில்டர் மாதிரி உடம்பெல்லாம் வச்சுருக்கான். நம்ம மூக்கை உடச்சி பேர்த்திங்கனே படுக்க போட்டு நம்மளையும் கட்டி போட்டாலும் போட்டுருவான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சரி சில்பா, கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. வேண்டாம் அமீர், எனக்கு சாப்பிட தோணலை. சாப்பிடு சில்பா, நான் உனக்காண்டியும் நம்ம குழந்தைக்காண்டியும் தானே வாங்கிட்டு வந்தேன். இப்படி சாப்பிடாம இருக்கியே? ஏ அப்பா, என்னம்மா நடிக்கான் எம்மா. அவங்க அம்மையிட்ட இருக்க நடிப்புத்தனம் புள்ள இவனுக்கும் இருக்கே. அம்மைக்கு மகன் தப்பாமல் பிறந்திருக்கான்ப்பா. எப்படிலாம் நடிக்கான். இப்படி தான் நடித்து இந்த பிள்ளையை ஏமாத்திருப்பான் போல. கூறு கண்ட சில்பாக்கு எவ்வளோதான் சொன்னாலும் புரியவே புரியாது போல. வள்ளி நயன்தாராக்கா எல்லாரும் படித்து சொன்னாங்க அவனை நம்பாத நம்பாத நம்பாதன்னு. இப்போ பாத்தியா, தூக்கிட்டு வந்து கெட்டி வச்சிருக்க பாடா படுத்துறான். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை காமிச்சு இப்படி கொடுமைப்படுத்துறானே. விடவே கூடாது. எப்படியாவது போய் நம்ம மொட்டாச்சிட்ட முதல்ல போய் சொல்லணும். என்ன இது, யாரோ எட்டி பார்க்கறது போல இருக்கே, அது யாருன்னு தெரிலையே. யாருன்னு போய் தான் பார்ப்போம். கீதாக்கா, நீங்களா? ஐயையோ, நம்மளை கண்டுபிடிச்சிட்டான். கீதாக்கா, இதுக்கு தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா? இங்கே பாரு அலெக்ஸு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்படி மாசமா இருக்க பொண்ணு இப்படி கட்டி வச்சு பாடா படுத்துறியே. உனக்கும் உங்கள் அம்மாக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. இந்தா போகிறேன், நான் எல்லாருக்கிட்டையும் நடந்த உண்மையை சொல்லி எல்லாரையும் கூட்டு வர போகிறேன். என்னது, எல்லாரையும் கூட்டு வர போகிறீங்களா? அதுக்கு முதல்ல நீங்கள் போனால் தானே கூட்டிகிட்டு வர முடியும். ஐயையோ அம்மா, என்ன கொல்றானே. ஐயோ, யாரு? கீதாக்காவா? கீதாக்காவை எதுக்கு அலெக்ஸ் அடிக்கிறான்? ஐயோ, இப்படி அடிச்சு போட்டானே. போய் மொட்டாச்சிட்டியா சொல்ல போற? உன்னை விட்டாதானே போய் சொல்லுவ. உன்னையும் இப்ப கெட்டி போடுறேன் பாரு. அமீர், என்னாச்சு அமீர்? உனக்கு லூசுக்குண்டு பிடிச்சிருச்சா? எதுக்கு இப்ப கீதாக்காவை இப்படி கெட்டி போட்டிருக்க? என்ன கட்டி போட்டது மட்டும் பத்தாதுன்னு கீதாக்காவை வேற கெட்டி போட்டிருக்கியே. கீதாக்காவுக்கு அவுத்து விட அமீர். அது சில்பா, உன் கூட சேர்ந்து கீதாக்காவும் இப்போ இங்கே தான் இருக்க போகிறாங்க. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இப்படி தான் கெட்டி கிடப்பீங்க. அமீர், நீ என்ன லூஸா அமீர்? அவங்கள எதுக்கு கெட்டி போட்டிருக்க? நாளைக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்ன? முட்டாள் செல்பா, நான் சொல்கிறதெல்லாம் நம்பி இன்னும் நீ எந்த நிலைக்கு போக போகிறான்னு தெரியலை. இன்னும் நான் சொல்கிறத நீ நம்பிட்டு தான் இருக்கியா? ஒன்னெல்லாம் யார் சில்பா கல்யாணம் பண்ணுவா? நாளைக்கு எனக்கும் நெட்டவழிக்கும் தான் அந்த மேடையில் கல்யாணம் நடக்க போகுது.
அதை அந்த கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது. இந்த கீதாக்கா என்னன்னா வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே நல்லா கேட்டுட்டு போய் அந்த மொட்டையாச்சிட்ட சொல்லி எப்படியா அந்த பிளானை கெடுக்கலான்னு பார்த்தாங்க. அதனால தான் மூக்கில் 4 குத்து குத்தி இப்போ சேரில் படுக்க போட்டிருக்கேன். பாவி பையன் என்னை மூக்கில் 4 குத்து குத்திட்டானே, சும்மாவே விட மாட்டேன் நான். எப்படி அந்த நெட்ட வழியை கல்யாணம் பண்ணுறான்னு நானும் பார்த்துறேன். சாப்பாடு கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் அவங்களுக்கு சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே பட்னியாக கிடந்து சாவுங்க. சி, நீ இப்படி இருப்பன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உன்னை போய் லவ் பண்ண பாரு, எனக்கே கேவலமாக இருக்குது. நான் இப்போ தெரிஞ்சிருவான், அப்புறம் தெரிஞ்சிருவான், நாளைக்கு தெரிஞ்சிருவான், நாளை கழிச்சு தெரிஞ்சிருவான்னு பார்த்தா நீ திருந்துற எண்ணத்திலே கிடையாது. உன்னை திருத்தவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே தான் அந்த சில்பா யாருன்னு நீ பார்க்க போற. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீ நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உயிரோடு இருப்பியான்னு முதல்ல பார்ப்போம். நீர், இது உனக்கு சரியில்லை பார்த்துக்க. நீ திரும்ப திரும்ப கெட்ட விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையாக திருந்திரு. நீயும் நிறைய திருந்திருவன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீ திருந்துற மாதிரியே தெரியலை. கீதாக்காவை ஒழுங்கு மரியாதையை விட்டுரு, சரியா? அவங்க என்ன பாபம் செஞ்சாங்க? அவங்கள இப்படி கெட்டி போட்டிருக்க? சில்பா, நீ விடு சில்பா. ஒன்று 4 குத்து குத்திர போகிறான். இருங்கக்கா, எனக்கு வர்ற கோபத்துக்கு இவனை 4 கேள்வி கேட்கணும் போல இருக்கு. சில்பா, மாசமா இருக்க பொண்ணுன்னு சொல்லி அமைதியாக இருக்கேன். என்னை கொலகாரனாக மாற்றிடாத பார்த்துக்க. உன்னெல்லாம் நம்பி வந்தல்ல, எதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. சரி, நாளைக்கு நெட்டவள்ளியோட கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் உன்னை பார்க்குறேன். போயிட்டு வரேன், பாய். ஏக்கா, எதுக்குக்கா இங்கே வந்தீங்க? என்னால் இப்போ நீங்களும் அடி வாங்கி இப்படி உங்களையும் கட்டி போட்டானேக்கா. செல்பா, இவன் நைட்டு நேரத்தில் எங்கேயோ தனியாக பேசிட்டு போனான். என்னன்னு பார்க்க வந்தா இப்படி ஒன்று கெட்டி போட்டிருக்கான் சில்பா. அதனால தான் சில்பா என்னன்னு பார்க்க வந்தேன். அதுலேயும் என்ன கண்டுபிடிச்சி இப்படி கெட்டி போட்டான். சில்பா, இவனை சும்மாவே விடக்கூடாது சில்பா. எப்படியாவது இவனை அந்த நெட்டவள்ளியை கல்யாணம் பண்ண விடவே கூடாது. ஆமாக்கா, என்னக்கா செய்ய, நம்மளை இப்படி தான் கெட்டி போட்டு போயிட்டானே. சில்பா, அவன் பெரிய ஆம்பளை வீரன் நினச்சிக்கிட்டு இருக்கான் சில்பா. நம்ம எப்படியாவது இந்த கெட்ட அவுத்துட்டு போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் சில்பா. ஆமாக்கா, ஏதாவது முயற்சி பண்ணுங்கக்கா. விடு சில்பா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.